x plus 1 the whole square is equal to 2x plus 3 கொடுத்திருக்காங்க. x plus 1 the whole square என்னது? அது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு. சோ இப்படி எழுதலாம் a square plus b square plus 2ab ன்னு எழுதலாமா? இதுல aங்கிறது உங்களுக்கு என்னது? x. bங்கிறது உங்களுக்கு என்னது? 1. சோ என்ன எழுதலாம்? x squared அப்புறம் 1 squared plus 2 எழுதிட்டு ab னா x into 1 னா 1 x தான். ஓகேவா? அப்ப x into இது வந்து 2 x into 1 அப்படின்னா 2x. ஓகேவா? 2x 2 into x. ஓகேவா? 2x ன்னு எழுதிரலாமா? x squared plus 1 squared plus 2x இதுல இருந்து இப்படி எழுதிடுறோம். ஓகே, ஈக்குவல் டு அப்புறம் இதை உள்ள இன்ட்டு பண்ணுங்க. 2 into x னா 2x, 2 into minus 3 னா minus 6, 2 into minus 3 னா minus 6. ஓகேவா? இப்ப இந்த x ஸ்கொயர் அப்படியே இருக்கு, இந்த 2x அப்படியே வச்சிருக்கோம். இங்கிட்ட x எதுவுமே x ஸ்கொயர் இல்ல. சோ 2x அப்படியே வச்சுட்டு இந்த பிளஸ் 2xங்கிறது இங்கிட்டு கொண்டு வரும்போது மைனஸ் 2x, இந்த 1 ஸ்கொயர்ங்கிறது என்னது? 1 தான், பிளஸ் 1. இந்த மைனஸ் 6 இங்கிட்டு கொண்டு வரும்போது பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஏன்னா எனக்கு ஈக்குவல் டு 0 வர்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷனை மாத்தி எழுதணும். ஓகேவா? அப்பதான் இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப x ஸ்கொயர் அப்படியே வரும். 2xனா 0 ஆயிரும், இந்த டேர்மே 0 ஆயிரும். 1 6 னா 7, x ஸ்கொயர் பிளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த டிகிரி இங்க மேல உள்ளது பேரு டிகிரின்னு சொல்லுவோம், அது 2. ஓகேவா? டிகிரி 2ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதை நம்ம டைரக்டா என்ன சொல்லிடலாம்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் சொல்லிடலாம். எக்ஸோட வேல்யூ கொடுக்கணும்லாம் யோசிக்க கூடாது. உங்களுக்கு மேல டிகிரி 2 இருக்கணும், இந்த ஃபார்மட்ல இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இதுல என்ன எழுதிக்கலாம்? எக்ஸோட வேல்யூ 0ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 7 ஈக்குவல் டு 0. இது வந்து என்னது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். சோ என்ன எழுதலாம்? இட் இஸ் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்.